பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அடர் நடுவு செடிக்கு தண்ணி ஓசு போட்டு பிடிச்சிருக்கிறோம். எதனால் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து களைகள் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஆளுங்க வந்து பற்றாக்குறை. அதனால் நம்மளே வந்து களை எடுக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். செடியில் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த கூண்டு பூச்சி பச்சை புழு இலை துணுப்புட்டு அப்படியே கூண்டு மாதிரி கட்டிடும். அதெல்லாம் எதுவும் கிடையாது, சுத்தமாக இருக்குது. புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருக்குறோம். அப்புறம் எண்ணெய் ஆயில், அந்த கரைசல் எண்ணெய் கரைசல் கொடுத்துருக்குறோம். ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. இயற்கையில் இன்னொரு கரைசல் கொடுத்துருக்குறோம். செடி நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துனே வந்தோம்னாக்கா செடி வளர்ச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும். புண்ணாக்கு கரைசல் கொடுத்தோம்னாக்கா புல்லு இல்லாமல் பார்த்துக்கணும் செடி வளர்கிற வரைக்கும். தக்காளி செடி, தப்பு செடி முளைச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும். ஸ்ப்ரேக்கு நல்லா பூச்சி இல்லாமல் அடிச்சிக்கின்னு வந்தோம்னாக்கா வளர்ச்சிக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வரும். இவ்வளோலாம் எந்த அளவுக்கு வச்சுருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி பார்த்துட்டு போனால் தான் செடி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக இருக்கும். இதில் முல்லை செடி வச்சுருந்தோம். முல்லை செடி வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. அதனால் வந்து மல்லி செடியை வச்சு எடுத்து இதை பார்த்திங்கனாக்கா 280 பள்ளம். ஒரு செடிக்கு ஒரு பள்ளத்துக்கு வந்து 5 செடி வச்சுருக்குறோம். அடர் நடுவு. அது பெரிய செடி வச்சுருக்கிறது வந்து 4க்கு 4 வச்சுருக்குறோம். சரி, யூடியூப்பில் பார்த்தோம். இங்கே பக்கத்துலேயும் நம்ம கிராமத்தில் அந்த மாதிரி நட்டு வச்சுருந்தாங்க. சரி, நம்மளும் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்மளும் நட்டாச்சு. பூ நல்லா தான் எடுக்கிறாங்க. ரிசல்ட்டு நல்லா இருக்குது. பூ நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடியும் நல்லா இருக்குது. செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம்னா இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கு பதில் நம்ம இங்கே கஷ்டப்பட்டோம்னா நம்மளுக்கு வருமானம், அந்த வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும்.